காவல்துறையால தடுத்து நிப்பாட்டிருக்க முடியுமா முடியாதுதான் என் கேள்வி. கட்டளைகள் கொடுத்ததுக்கு தான் வந்து இவ்ளோ வந்து கொடுத்துட்டாங்க, இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. எங்களை தடுக்க பார்க்கறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. பயப்படுது. இல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி. நான் ஒண்ணு நேரடியா உங்கள்ட்ட கேக்குறேன். திமுக அரசு என்னை பழி வாங்குகிறது என்று விஜய் சொல்லக்கூடிய பழிச்சொல் உங்களுக்கு முக்கியமா, மக்கள் உயிர் உங்களுக்கு முக்கியமா? இது ஒரு இடைக்கால உத்தரவு தானே சார், அது ஒரு பர்மனன்ட் கிடையாது, இது இடைக்கால உத்தரவு தானே. அப்ப இது ஒரு இடைக்கால தோல்வி நீங்க ஏத்துக்கோங்க. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல அப்படிங்கிற நடையில நீங்க கடந்து போயிருக்கலாம் தானே. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உச்சநீதிமன்றத்துல போய் சிபிஐக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்க போய் வாதாடினீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் சார்பில் போய் வாதாடினாங்களா யாருன்னு பாத்தீங்களா? முகுல் ரோத்கி வாதாடி இருக்கிறாரு, கபில் சிபல் வாதாடி இருக்கிறதா சொல்றாங்க. இவங்களுடைய ஒரு சிட்டிங்கான ஃபீஸ் என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுடைய என்னுடைய பாக்குற நேருடைய வரி பணங்க, சும்மா கிடையாது. நான் உங்கள்கிட்ட 2 பண்ணு கொடுங்கன்னு கேட்கறேன், நீங்க 2 பேர்களை பருப்பி கொடுத்துட்டு வெளியே போன்றீங்க. நான் கேட்கறது நீங்க கொடுக்கறது வேற. இதான் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்ப கேட்டிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அதுவே ஒரு டிபேட்டா மாறி இருக்கு. விஜயனுடைய மேல இருக்கிற பிழை என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய தாமதமான வருகையாக இருக்கட்டும், அவருடைய அலட்சிய போக்கா இருக்கட்டும், இது மாதிரிலாம் விமர்சனம் அதிகமா இருக்குது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னா தடுத்திருக்க முடியுமா? முடியும், கட்டாயம் முடியும். சார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 50 பணம் 100 பணம் பரவாயில்லையான்னு கேளுங்க விஜய. நான் கிளம்பிடுறேன் சார், நான் போயிடுறேன். இப்ப அதிமுக பாஜக ஒண்ணுன்றீங்களா நீங்க? அதிமுக பாஜக ஒண்ணா? இல்ல ஒண்ணு கிடையாது, கூட்டணியில இருக்காங்க. எதுக்கா கூட்டணியில இருக்காங்க? எலெக்ஷனுக்கு திமுக வீழ்த்தணுமா? திமுக தோக்கடிக்கணும்னு பிஜேபி நினைக்குதா? வாங்க. சீமா நினைக்கிறாரா? வாங்க. விஜய் நினைக்கிறாரா? வாங்க. சிபிஎம் நினைக்குதா? வாங்கன்னா வந்து அதிமுக கூப்பிடுது. பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்ப அந்த கூட்டணி கூடவே போய் நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது விஜய்க்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு. அப்ப வந்து இவரும் மற்ற கட்சிகள் மாதிரி அரசியல் நோக்கத்துக்காக, பதவி நோக்கத்துக்காக கூட்டணிக்கு போறார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பிம்பத்தை ஏற்படுத்தாதா? இந்த உடல் இருக்கிற வரைக்கும், என்னுடைய மொழி பேசுகிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பது மட்டும்தான் என்னுடைய முழுமுதற் கடமை என்று பேசியவர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி. ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் கட்சிக்கு ஆதரவாக வந்துட்டு சிபிஐ வழக்கு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையே வந்து தாங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்ல, அடிப்படையில் இது தாவக கிடைச்ச வெற்றியா தான் நம்ம வந்து பார்க்கவும் முடியும். காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் அண்மை காலத்தில் வந்து பாருங்களேன், ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு சிபிஐக்கு போச்சு, சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு தமிழக அரசு போனாங்க, குட்டு வைத்து சிபிஐக்கு தான் போகணும், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னாங்க. இரண்டாவது, கிட்னி திருட்டு வழக்கில் இவங்க எஸ்ஐடி எதிர்த்து போனாங்க, அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவது, தாவேகா விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை அப்படிங்கிற நடையில நீங்க கடந்து போயிருக்கலாம் தானே. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்க போய் வாதாடினீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, உச்சநீதிமன்றம் ஒரு படி மேல போய் அவங்களுடைய பிரேயர்ல இருக்கிற மாதிரி ஒரு படி மேலேயே போய் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய குழுவை போட்டு அந்த 3 பேருக்கு அந்த சிபிஐ வந்து முழுமையான விவகாரங்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து போட்டிருக்கிறாங்கன்னா அது தாவேகாவோட பிரேயருக்கு அவங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. இடைக்கால உத்தரவு தானே சார், அது ஒரு பர்மனன்ட் கிடையாது, இது இடைக்கால உத்தரவு தானே. அப்ப இது ஒரு இடைக்கால தோல்வி நீங்க ஏத்துக்கோங்க. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, தாவேகா என்ன கேட்டுச்சோ அதை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திமுகவால அங்க ரோல் பிளே பண்ண முடியல. தமிழக அரசின் சார்பில் போய் வாதாடினாங்களா யாருன்னு பாத்தீங்களா? முகுல் ரோத்கி வாதாடி இருக்கிறாரு, கபில் சிபல் வாதாடி இருக்கிறதா சொல்றாங்க. இவங்களுடைய ஒரு சிட்டிங்கான ஃபீஸ் என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுடைய என்னுடைய பாக்குற நேருடைய வரி பணங்க, சும்மா கிடையாது. ஏங்க சிபிஐக்கு போனா போயிட்டு வாங்க, சிபிஐனா எடுத்துக்க, சிபிசின்னு எடுத்துக்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நாங்க வந்து தவறு பண்ணலன்னு சொல்லிட்டு நீ தைரியமா நில்லு. இப்ப என்னவோ உங்கள்கிட்ட வந்து ஒரு நடுக்கம் இருக்குது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு இவங்க வந்து இதை வந்து எங்களுக்கான தோல்வி இல்லை, நாங்கள் எதுவுமே இதை நினைக்கல அப்படிலாம் சொல்கிறேன். நீ சிபிஐக்கு போனால் மகாராஷ்டிரா போயிட்டு வா போன்னு வழி அனுப்பில வச்சிருக்கணும் தாவேக்காவை. அதுக்கு தான் நாங்கள் அருணா ஜெகதீஷன் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் கமிஷன் வந்து அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அனுராக் மிஸ்ராவா அவர் தலைமையில் அமைச்ச எஸ்ஐடிங்கிறது நீதிமன்றம் அமைச்சதுமா. ஆனால் தமிழக அரசு அமைத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. இவங்களுடைய பதற்றம் எங்க தெரியுது, நிலைகுலைந்த அரசா எங்க தெரிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இந்த அருணா ஜெகதீசன் தலைமையில அமைக்கப்பட்ட குழுவுக்கு பிறகாக தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்கம்மா. அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து கொண்டு நாங்க இதெல்லாம் பண்ணல, நாங்க இதெல்லாம் செய்யல, எங்க மேல தப்பே இல்ல, ஐயா சாமி எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு டிஃபெண்ட் பண்றீங்க. இந்த டிஃபெண்டிங் ஸ்டேட்மெண்ட் நீங்க எதுக்கு பீப்புள் முன்னாடி கொடுக்குறீங்க? யூ கோ அண்ட் கிவ் இட் டு த அருணா ஜெகதீசன் கமிட்டி, அவ்வளவுதானே. ஆனா அங்க கொடுக்காம இங்க நீங்க கொடுத்தீங்க, அதுவே முதல்ல தவறானது, பிழையானது. இன்னைக்கு ஆதவர்ஜனா கொடுத்துருக்கிற பேட்டி உண்மையா சரியான பேட்டி தான். ஏன் நீங்க ஒரு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழுவை போட்டுட்டு அந்த குழு விசாரணையில் இருக்கும் போது நீங்க தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுவும் டிஜிபி தலைமையில கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி இந்த விசாரணை நடக்கும்? தமிழக அரசு எந்த விதமான தவறும் பண்ணல, நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்த பிறகு ஒரு கமிட்டி எப்படி நீங்க தவறு பண்ணீங்கன்னு சொல்லும். ஏற்கனவே அருணா ஜெகதீசன் ஒரு பைண்டிங், இட்ஸ் நாட் பைண்டிங் இன் நேச்சர், இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் இன் நேச்சர். அது பரிந்துரை தான் பண்ண முடியுமே தவிர நடவடிக்கை எடுக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ கேட்டு வழக்கு போட்ட வந்து 2-3 பேர்ல வந்துட்டு நாங்க வழக்கு போடல, எங்க பேர்ல வந்துட்டு பொய்யான வழக்கு வந்து போட்டிருக்காங்க, அதுவும் ஒரு வாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒருவேளை இது வந்து மெய்ப்பிக்கப்பட்டால் இந்த சிபிஐ வழக்கு வந்து இதுவானது ரத்தாக கூடும் அப்படி எல்லாம் ஆகாதுமா. அதாவது என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா பாதிக்கப்பட்டவங்க பேர்ல வந்துட்டு சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க இது நாங்க போடல, எங்க பேரை யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி சிபிஐ வழக்கு வேணும்னு விசாரணை வேணும்னு போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இது வந்துட்டு மெய்ப்பிக்கப்பட்டால், இது இல்ல இது வந்து போலியா தான் போட்டிருக்காங்கன்னு மெய்ப்பிக்கப்பட்டால் இந்த உத்தரவு ரத்தாகாது. ஏன்னா யாருடைய பெயர் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிகே சார்பில் போட்டதை தான் எடுத்திருக்காங்க. மத்த 2 பேரையும் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, வீடியோ கால்ல அவங்க ஆஜராயிருக்கிறாங்க. ரைட்டு, இன்னைக்கு அவங்க வந்து நாங்க போடல, எங்க பேர்ல வந்து போலியா கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதையும் கபில் சிபல் சொல்லி இருக்கிறாரு. அப்படியா, அது தனி வழக்கா எடு, அதை விசாரணை பண்ணுவோம்னு சொல்றாங்க. அது தனி, இது தனியா தான் பார்க்கப்படும். நீங்க ஒரே விவகாரத்துக்காக நீங்க ஒரு பிஐஎல் போடலாம், இவங்க ஒரு பிஐஎல் போடலாம், நான் ஒரு பிஐஎல் போடலாம், எல்லாருமே கூட போடலாம். ஒருத்தருடைய பிரேயர் ஒரு மாதிரி இருக்குங்க. ஏங்க அவங்க என்ன கேட்டாங்க, நீதிமன்றத்தில் போய் கொடுக்கப்பட்ட விவகாரம் என்ன, எஸ்ஓபி கொடுங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுங்கன்னு கேட்டாங்க. மரியாதைக்குரிய என்ன சொன்னாங்கன்னா, தாவேகா விஜய் ஒரு தலைமை பண்பு இல்லாதவர், தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு சரியான தலைவர் கிடையாதுலாம் பேசினாங்க. அது தனிப்பட்ட கருத்தா இருக்கட்டும், அதற்கும் பிரேயருக்கும் சம்பந்தமே இல்லை. நான் உங்கள்கிட்ட 2 பண்ணு கொடுங்கன்னு கேட்கிறேன், நீங்க 2 பேர்களை பருப்பி கொடுத்துட்டு வெளியே போன்றீங்க. நான் கேட்கறது நீங்க கொடுக்கறது வேற. இதான் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இப்ப கேட்டிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அதுவே ஒரு டிபேட்டா மாறி இருக்குது. அப்ப அந்த இடத்துல திமுகவுக்கு அல்லது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். இது ஒரு டெம்பரரியா இருக்கலாம் அல்லது பெர்மனண்டாவும் மாறலாம். பப்ளிக் பர்செப்ஷன் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் விஜயை நோக்கி, டிவிகே நோக்கி நகர்வது என்பதே தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு தானே. இது வந்து அந்த தாவேகாவுக்கு கிடைத்த ஒரு முதல் படியான வெற்றி அப்படின்னு அப்படிதான் நீங்க பார்க்கவே முடியும். நீங்க இப்ப வேற என்ன, இப்போ அவங்க கேட்டதுக்கு எதிராக வேற ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஏங்க நீங்களே வந்து தப்பா பண்ணிருக்கீங்க, போங்க நீதிமன்றம் எஸ்ஐடி சூப்பருங்கெல்லாம் சொல்லிருக்கணும், சொல்லியிருந்தா அப்படிதான் சொல்லியிருக்கணும். மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த எஸ்ஐடியை சூப்பரா வந்து டீல் பண்ணுங்க, எதுங்க சிபிஐ கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கணுமே. பட் ஆனா அப்படி பண்ணலையே. ஓய்வு பெற்ற நீதி தலைமையில கொடுத்துருக்காங்களேங்க, கேட்டதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆச்சரியப்படணும் நீங்க. அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, பிஜேபி இருக்கா, அவங்க இருக்காங்களான்னு அதுக்குள்ள நான் போக விரும்பல. இந்த விவகாரத்தை நேரடியா பார்க்கும்போது இது தாவேகாவுக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றியாக தான் நம்ம பார்க்க முடியும். சட்ட ரீதியாக நான் எந்த இடத்துலயும் விஜயனுடைய தாமதமான வந்த போக்கையோ அரசியல்மயப்படுத்தப்படாத கூட்டத்தை வழிநடத்துறதையோ நான் ஆதரிக்கவே இல்லை. விஜய் இதுல வந்து ஒரு பிரைமரியான ஒரு கல்பிரிட்டா நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்த கல்பிரிட்டா நான் அரசாங்கத்தையும் பாக்குறேன், இந்த பொதுமக்களையும் பாக்குறேன். இந்த வழக்கு விவகாரம் தொடர்பா கேட்டீங்க அப்படின்னா இதுல தாவேக கிடைச்ச ஒரு முதல் கட்ட வெற்றியா நம்ம பார்க்கலாம். இதுல கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் மேல வந்துட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது. பொறுப்பு இல்லாம விட்டுட்டு அவர் பாட்டுக்கிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் வந்தா போக சொன்னாங்க, போலீஸ் சொன்னதால மட்டும்தான் நாங்க அங்கிருந்து போகணும். இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் சொன்ன உடனே போயிடுவீங்களா சார், உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே, உங்களுக்காக தானே உயிரை விட்டுக்கிறாங்க, உங்களுக்காக தானே அடிபட்டு கிடந்தாங்க, ஒரு மனிதாபிமானத்தோட குறைஞ்சபட்சம் ஏர்போர்ட்லயாவது ஒரு இரங்கலாவது தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்றாங்க. இந்த கூட்டம் நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அவர் அங்க இருந்திருந்தா இன்னும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இருக்கும் தானே? இல்ல, என்னுடைய கருத்தைப்படி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கூட அவர் அந்த இடத்துல இருக்க வேண்டாங்க, விட்டுருங்க நீங்க. அது வந்து ஒரு சலசலப்பான சூழல் இருந்திருக்குங்க. ஆனா அவர் திருச்சியில இருந்திருக்கலாம், பக்கத்துல வேற மாவட்டத்தில் இருந்திருக்கலாம், இருந்து சூழல் என்ன அப்படிங்கிறத கணிச்சிருக்கலாம்.
திமுக கபலீகரம் பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, திமுக செந்தில் பாலாஜி போவதற்கு முன்பாகவே அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்தவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஆமா, அவங்க ஸ்பாட்டுக்கு போனாங்களேங்க. அவங்க எப்படிங்க வந்தாங்க? எனக்கு இந்த இடத்துல தான் நான் முரண்பாடான ஒரு விஷயத்தை நான் வந்து முன்வைக்க விரும்புறேன். அதாவது மாற்று கருத்து எனக்கு உண்டு. விஜயினுடைய மேல இருக்கிற பிழை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தாமதமான வருகையாக இருக்கட்டும், அவருடைய அலட்சிய போக்கா இருக்கட்டும், இது மாதிரிலாம் விமர்சனம் அதிகமா இருக்குது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னா தடுத்திருக்க முடியுமா? முடியும், கட்டாயம் முடியும். சார் 41 பணம் சார் நீங்க போனீங்கன்னா போறீங்களா நீங்கன்னு கேளுங்க. போயிருக்க மாட்டாரு சார், வெளியே போயிருப்பாரு. சார் 41 பணம் விழும் சார், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 50 பணம் 100 பணம் பரவாயில்லையான்னு கேளுங்க விஜய. நான் கிளம்புறேன் சார், நான் போயிடுறேன் பண்ணிருப்பாரு சார். அவரு இன்னும் கடுமையான உத்தரவுல போட்டிருக்கணும். அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்க கூடாது, தடுத்து நிப்பாட்டி இருக்கணும் சார். ஏற்கனவே ஒரு 20 கட்டளைகள் கொடுத்ததுக்கு தான் வந்து இவ்வளவு வந்து கொடுத்துட்டாங்க, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க, எங்களை வந்து தடுக்க பாக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. பயப்படுது. இல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி. நான் ஒண்ணு நேரடியா உங்கள்ட்ட கேக்குறேன். திமுக அரசு என்னை பழி வாங்குகிறது என்று விஜய் சொல்லக்கூடிய பழிச்சொல் உங்களுக்கு முக்கியமா, மக்கள் உயிர் உங்களுக்கு முக்கியமா? உங்களுக்கு எது முக்கியம்? ஒரு அரசாங்கத்துக்கு எது முக்கியம் நீங்க சொல்லுங்க. அதுவே இன்னொரு கேளுங்க. காவல்துறை இத பண்ணிடுச்சுன்னா திமுகவுக்கு கெட்ட பேர் வரும்னா என்ன நடத்துறீங்க நீங்க? புரியல. இன்னொரு விஷயம், விஜய் வந்து உள்ள நுழையும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டருக்கு முன்பாகவே உள்ள போக வேண்டாம், இங்கே நின்று பேசுங்க, இங்கேயே பேசிட்டு இப்படியே கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி தான் வந்து உள்ள வந்திருக்காரு. நான் சொன்ன இடத்துல தான் நின்று பேசுவேன்னு வந்து. காவல்துறையால தடுத்து நிப்பாட்டிருக்க முடியுமா? முடியாதுதான் என் கேள்வி. முடியும், தடுத்து நிப்பாட்டிருக்க முடியும். விஜய் அலோ பண்ணிருக்கவே கூடாது. அதான் திரும்பி சொல்றேன். 500 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க சார், அதையும் மீறி எப்படிமா வந்தாரு? நன்றி சொல்றாரு அவரு. அதை அலோ பண்ணிருக்க கூடாது நீங்க சார். விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு சார், கூட்டம் பர்ஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அவனுக்கு மூச்சு விட முடியல. நீங்க வராதீங்கன்னு வெளியே போங்கன்னு சொல்லிருக்கணும்ல. நீங்க கூட்டம் நடத்தவே இல்லைன்னு பரவாயில்ல சார், நீங்க இந்த அரசாங்கத்தை என்ன வேணா திட்டுங்க சார், உங்களை அலோ பண்ணா மக்கள் உயிர் போயிரும் சார், வெளியே போங்க சார் சொல்லுங்க. நீங்க அந்த உரிமை உங்களுக்கு கிடையாதா? அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடையாதா? திறமை உங்களுக்கு கிடையாதா? சரி 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க, 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க, திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கிறீங்க. நீங்க ஒரு உளவுத்துறைக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா ஒருத்தர் எவ்வளவு பேர் வர போறாங்கன்னு? பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களால எப்பனா போறாங்கப்பா அப்படின்னு லெத்தார்ஜிக்கா விட்டுறது. இந்த பக்கம் கட்சி கட்டமைப்பு இல்ல. ஒரு வட்ட செயலாளர், ஒரு மாநகர செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர், அவங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு பேர் இருக்கணும். ஒருத்தர் பேர் வழிகாட்டுதல் குழு போடணும், ஒருத்தர் அறிவுரை குழு போடணும், ஒரு வரவேற்பு குழு போடணும், ஒரு மானிட்டரிங் கமிட்டி வைக்கணும். இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்ல. இப்போ திமுக அண்ணா திமுக இருக்கும் அதெல்லாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியில இருந்து என்ன சொன்னார் அவரு? எனக்கு அரசினுடைய பாதுகாப்புல பிழை இருக்குது, அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு லீடரா ஒரு பார்ட்டியா சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? இப்ப அண்மையிலே பேரரசர் கனகசந்தர் ஒரு பேட்டில சொல்லியிருக்கிறாரு, தந்தி தொலைக்காட்சியில பேசியிருக்கிறாரு, எங்களுடைய முதன்மை குற்றவாளி நாங்க திமுக தாங்க சொல்றோம். இதை பேச வேண்டியது யாரு? தாவேகா. உங்களுக்காக அவர்கள் பேசுகிறார்கள், எதிர்க்கட்சியா அவங்க பேசுறாங்க. ஆனா நீங்க வாயை திறக்காம அமைதியா இருக்கிறீங்க. யாரு? விஜய் அவர்கள் வாயை திறக்காம அமைதியா இருக்கிறாரு. திரும்பி சொல்றேன், ஆஃப்டர் தி இன்சிடென்ட் விஜயனுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்க முடியாதவை. ஆனால் அந்த இடத்துல அவங்களன்னு கிடையாது. இந்த இஷ்யூல உண்மையிலேயே நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்ப திமுக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நாம் தமிழர் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அதிமுக தாவேகாவுடன் கைகோர்க்க நினைக்கலாம்ல? எல்லாமே வந்து அரசியல் சூழல்ல வரைக்கும் மாறுமா? அதிமுகவோட கூட்டங்கள்ல தொடர்ந்து தாவேகா கொடிகள் காட்டப்பட்டுக்கிட்டே வருது. இங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அப்படின்னா ஏதோ ஒண்ணு பீடிகை நடந்துகிட்டே இருக்குல்ல. நான் திரும்பி சொல்றேன், இந்த சூழல் அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு நெருக்கடி. ஆனால் இந்த சூழலை பயன்படுத்தி தான் இவங்க விஜய் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதற்கு முன்பாகவே அவங்களுக்கு விஜய்க்கு ஒரு பேச்சு போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா பாஜக கூட கூட்டணியில இருக்கு அதிமுக, அவங்க எப்படி உள்ள வருவாங்க? அதாவது எங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கொள்கை எதிரினா என்ன, அரசு எதிரினா என்னன்னு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். சரி, இப்ப கொள்கை எதிரி கூட வைக்க மாட்டீங்க, அரசு எதிரி கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா ஃபியூச்சர்ல? கமலஹாசன் ஐயா மாதிரி டிவியை போட்டு உடச்சு விட்டு அங்க போய் நிப்பீங்களா? எம்பி சீட் நிற்க போறீங்களா என்ன? அப்படி இல்ல. நமக்கு கிளியரா தெரியுது விஜய் அவர்கள் ஆன்டி டிஎம்கே மைண்ட்ல இருக்கிறாரு. இந்த சேம் டைம் பிஜேபி இருக்கிறாரு. தமிழர்களுடைய இயல்பான உணர்வு. இப்ப அதிமுக பாஜக ஒண்ணுன்றீங்களா நீங்க? அதிமுக பாஜக ஒண்ணா? இல்ல, ஒண்ணு கிடையாது. கூட்டணியில இருக்காங்க. எதுக்காக கூட்டணியில இருக்காங்க? எலெக்ஷனுக்கு. திமுக வீழ்த்தணுமா? திமுக தோக்கடிக்கணும்னு பிஜேபி நினைக்குதா? வாங்க. சீமா நினைக்கிறாரா? வாங்க. விஜய் நினைக்கிறாரா? வாங்க. சிபிஎம் நினைக்குதா? வாங்கன்னா வந்து
அதிமுக கூப்பிடுது, எடப்பாடி அதுதானே கூப்பிடுறாரு. அதை நிராகரிப்பதும் ஏற்றுவதும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய நிலைப்பாடு. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, விஜய் அவர்களை அழைப்பது ஒன்றும் புதிய விஷயமே கிடையாது. இன்னொன்று, அந்த கூட்டத்தில் காண்பிக்கப்படக்கூடிய கொடிகள் அதிமுக காரரால காண்பிக்கப்படுதா, தாவகாரங்க காண்பிக்கிறாங்களா, எந்த ஆய்வுக்கும் நம்ம போல. ஆனால் இதனுடைய சிண்டிகேஷன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாரு, ஒருவேளை அதிமுக பாஜக அலையன்ஸுக்குள்ள வந்துட்டாருன்னா இது வின்னிங் அலையன்ஸா இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, ஒரு பார்வை இருக்கு. இது வின்னிங் அலையன்ஸா மாறும் நினைக்கிறீங்க? ஆமா, இது வந்து திமுக அலையன்ஸ் மேடைக்கு மேடை மேடைக்கு மேடை பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்ப அந்த கூட்டணி கூடவே போய் நீங்க கூட்டணியை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது விஜய்க்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு. அப்ப வந்து இவரும் மற்ற கட்சிகள் மாதிரி அரசியல் நோக்கத்துக்காக பதவி நோக்கத்துக்காக கூட்டணிக்கு போறார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பிம்பத்தை ஏற்படுத்தாதா? இந்த உடல் இருக்கிற வரைக்கும், என்னுடைய மொழி பேசுகிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பது மட்டும்தான் என்னுடைய முழுமுதற் கடமை என்று பேசியவர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி. சொன்ன சில மாதங்கள்ல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு பேசினாரா இல்லையா? காங்கிரஸை ஒழிக்கிற வேலையை விட்டு நீ காங்கிரஸோட பின்னி பிணைஞ்சு காங்கிரஸை காப்பாத்திட்டு கட்சி திமுக தான். பாஜகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை, என்னைக்குமே நாங்க பேச மாட்டோம்னு சொல்லியிருக்கிற கட்சி திமுகவா இல்லையா? ஆனா திமுக கூட்டணி வச்சு மத்திய அமைச்சர்கள் அங்க மகிழ்ச்சிங்களா இல்லையா? பல உதாரணங்கள் இருக்கு. 2019 ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லைன்னாரு, இப்ப திரும்பி வச்சிருக்கிறாரு. எல்லாமே காலம், தேர்தல் சூழல் தான் முடிவு பண்ணுது. அதனாலதான் திரும்பி சொல்றேன், விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையில அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். 2025 செப்டம்பர் 27க்கு முன்பு வேற பின்பு வேறன்னு இப்ப மாறி போச்சு காலம். இப்ப இது ஒன்னும் அவர் ஒன்றும் தூக்கில போட்டுற மாட்டாங்க, ஆனா அவருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த நெருக்கடி அவர் சமாளிக்கணும்னா தனித்து நின்றாலும் சமாளிப்பது அப்படிங்கறத தாண்டி அவரால் ரோல் பிளே பண்ண முடியாது. இல்ல, எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு 41 பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க, வாழ்வாதாரம் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனக்காகவும் தன் கட்சிக்காகவுமே மக்களுக்காகவுமே வாய் திறக்காத ஒருத்தர் இன்னொருத்தர் மூலமா எடப்பாடி தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது மக்களுக்காக பேச முடியாத ஒரு தலைவன் எப்படி ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும்? தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை விஜயால் இந்த அரசியலில் ஈடுபடவே முடியாது. திரும்பி நான் பதிவு பண்றேன், விஜய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 17ஆம் தேதி அவர் வந்து ஏதோ பேச போறாருன்னு சொல்றாங்க, மக்களை மீட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. அதுவும் வீடு வீடா தெரு தெருவா அவங்க வீட்டுக்குள்ள போய் அவர் பேசணும். சார், அதுக்கே எவ்வளவு கண்டிஷன்ஸ் பாத்தீங்க இல்லங்க சார்? நான் சொல்றேன், கிரீன் காரிடார் வேணும் அப்படினு கேட்காரு, துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு. அதான் சொல்றேன், இப்படி எல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தானே தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளக்கூடிய நபராக மாறி விடுவார். திரும்பவும் சொல்றேன், ஒரு தலைவனா ஸ்பாட்ல நிக்கணும். ஆமா, ஒரு தலைவன் ஒரு பிரச்சனைனா மண்ணுக்கு இறங்கி வரணும், கிரவுண்ட்ல போய் அந்த தொண்டனோட போய் நிக்கணும். அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன்றதை மக்களும் ஃபீல் பண்ணுவான். என்னை சுத்தி வந்துட்டாங்கன்னா அவங்கள தள்ளி விடுங்கன்னு சொல்றவன தலைவனை யாரும் ஏற்கவே மாட்டாங்க. அதை விஜய் அவர்களுடைய தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஊடகத்தை சந்திக்காத கூட பல விதமான காரணங்கள் சொல்றீங்க, அதுவே வந்து ஒரு முனைமொழிங்கிய காரணங்கள் தான். அது ஒரு பக்கம் புறந்தல்லுங்க. குறைந்தபட்சம் நீங்க மக்களோட நிக்கணும், மக்களோட பேசணும். நான் வந்தா கூட்டம் வரனா எம்ஜிஆர் வராத கூட்டமா, ஜெயலலிதா வராத கூட்டமா, கருணாநிதி வராத கூட்டமா, வைகோக்கு வராத கூட்டமா, விஜயகாந்த் வராத கூட்டமா? வந்தாங்கல்ல. நிறைய பேர் சொன்னாங்க, கேள்விப்பட்டீங்களா? இந்த நேரத்தில் விஜயகாந்த் வேட்டி முடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல் நடுவில் போய் உட்காந்துட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆமா. ஓ, நீங்க அந்த மாதிரி உங்களை மாத்திக்கணும். நான் திரும்பியும் சொல்றேன், விஜயை ஒழிக்கணும், டிவிகேவை அழிக்கணும், அதெல்லாம் என் நோக்கமே கிடையாது. அதை அவரே பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு சந்தேகமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை மாத்திக்கணும்ன்ற பாரு, உதாரணங்களை பாரு. 1000 விமர்சனம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களால ஒரு கட்சி நடத்த முடியுதுல்ல. எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் ஒரு வெள்ளமணி வியாபாரியா இருந்தவர் தான் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலராக இருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சண்டை, எவ்வளவு துரோகம், எவ்வளவு எதிரி, எவ்வளவு பகை, எவ்வளவு முரணு, எல்லாத்தையும் மீறி மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாருல்ல. 15 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற சீமான் இன்னைக்கு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறாருல்ல, தன் பேச்சாளர் கட்சி வளர்த்திருக்கிறாருல்ல, மக்களோட போய் நிற்கிறாருல்ல. இப்போ இவங்களாம் உங்களுடைய உதாரணங்கள் இல்லையா? இவங்களாம் பார்த்து கற்றுக்க வேண்டாமா திரு விஜய் அவர்கள்? அப்போ அதை பண்ணாத வரைக்கும் விஜய்க்கு செட்பேக் தான். திரும்பியும் சொல்கிறேன், இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜய் எப்போ பேச ஆரம்பிக்கிறாரோ, எப்போ ஸ்பாட்டுக்கு வர்றாரோ அப்போ தான் தெரியும். மற்றபடி ஒருவேளை அந்த கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு மிக பலத்த ஒரு செட்பேக்காவோ அல்லது வந்து ஒரு பெரிய ட்ரபிளாவோ இருப்பாங்கிறதுல மாற்றுக்கிறதே இடம் கிடையாது. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவர்ஜனா சமீபத்தில் பேசியிருக்கிறாரு, 16 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நாங்கள் யாரும் எதுவும் பேச மாட்டோம், ரொம்ப அமைதியாக இருப்போம், ஏன்னா நாங்கள் அந்த துக்கத்தில் இருக்கோம், துக்கம் அனுஷ்டிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பேசுறதுக்கு கூடவா 16 நாள் வரைக்கும் காத்திருக்கணும்?
அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது 16வது நாள் காரியம் முடிவு நான் அமைதியா இருப்பேன். ஆமா. இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சா இருக்குது. ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், ஒரு நிர்வாகி, ஒரு தலைமை அப்படிலாம் பேசக்கூடாது. அடிப்படையில் அந்த கட்சியில ஒரு முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்கள், வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறது உண்மைதானே? அதுதான் வெளிப்படுது இல்ல. ஒரு பண்டுட்டியா இருந்தாரு, ஒரு வேற பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அப்படி வழி நடத்துவாங்களா? இருக்க மாட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கே போய் பாக்குறோம் தான் லீடரு. திரும்பியும் சொல்றேன், அந்த ஹாஸ்பிட்டல செந்தில் பாலாஜி ஆக்குபை பண்ணாருங்க செய்தி வந்திருக்க கூடாது. அந்த மருத்துவமனையை தாவேகா தொண்டர்கள் ஆக்குபை பண்றாங்கன்னு செய்தி வந்திருக்கணும். வந்திருக்கணுமா இல்லையா? ஏய், எங்க திரும்பினாலும் தாவேகாரன் இருக்காயா, ரத்தம் கொடுக்குறாயா, உணவு கொடுக்குறாயா, தண்ணி கொடுக்குறாயா, ததோ தெரியாம நடந்து போச்சியா அப்படின்னு மக்களை பேச வச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன ஒண்ணு, இன்னைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில விஜய்க்கு எதிர்ப்பே இல்லை. ஆச்சரியமான ஒரு உண்மை நம்ம பேசணும். விஜயமா நமக்கு 1000 முரண்பாடு இருக்கு, மக்களை போய் கட்டணும் அவர் என்னங்க பண்ணுவார் அப்படிங்கிறான். அரசு மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு, அதாவது எடப்பாடி கூர்மைப்படுத்துறாரு. அரசு தான் தப்பு பண்ணிருக்குன்னு கூர்மைப்படுத்துறாரு. அந்த வந்து இன்னும் கூர்மைப்படுத்துறாரு. அப்போ விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ஆள் யாரும் இல்லாதப்போ இந்த விஷயத்தை வந்து ஒரு அரசியலாக்க தெரியல விஜய்க்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது இது வந்து நான் ஒரு இதுவா பேசல, இது அரசியலாக்க கூடாதுங்கிறது வேற. ஆனா இந்த விவகாரத்துல நம்மளுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன மாதிரியான சூழல் இருக்கிறேங்கிறத தெரிவிச்சு அதை வச்சு ஒரு ஜம்புக்கு போயிருக்கலாங்க விஜய். போயிருக்கலாம். சத்தியமா சொல்றேன். ஒரே ஒரு பிரஸ் மீட் விஜய், நான் மிக கடுமையான பத்திரிகையாளர்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாரு. நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேங்க. என்னால அதை பேச முடியல. என் மக்களுக்கு எதிராக சதி நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மக்களோட துணை நிற்கிறேன். நாளைக்கு நான் கரூருக்கு போறேங்க. இந்த மக்கள்கிட்ட நான் எங்கேயும் போக மாட்டேங்கன்னு கூடவே உட்காந்து நின்று அழுது புலம்புங்க சார். என்ன பண்றோம், அவங்கள சட்டையை கழிச்சிருவானா, முட்டை தூக்கி அடிச்சிருவானா, அடிச்சுட்டு போடுவோமா, அனுதாபம் தான் சார் வரும் மக்களுக்கு. யோ, மக்களை பார்க்க வர அணியை வெளியே அனுப்புயான்னு சொல்லிருவாங்க. அப்போ அதுக்கான வாய்ப்பெல்லாம் விட்டுட்டீங்க. இனிமேலாவது விஜய் திருந்தணும். விஜய் திருந்தல, அதுல விஜய் மாறல அப்படின்னா தாவேகாவுக்கு இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, உச்சநீதிமன்றம் கிடைச்ச வெற்றின்னு, அதுக்கு நிலைக்காம போயிடும் அவங்களுக்கு. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே பாஜகவிடம் சிக்கி இருப்பது தாவேகாவா திமுகவா? பாஜகவிடம் சிக்கி இருப்பதுன்னா எப்படி சொல்றீங்க? இல்ல, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வெற்றிகளுக்கு பின்னாடி வந்துட்டு உச்சநீதிமன்றத்து தீர்ப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக வந்து பின்னாடி இருக்குது, இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு எதிரியாக பார்க்கறது, பாஜக எதிரியாக பார்க்கறது திமுகவை தான் பாக்குறாங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாஜகவிடம் சிக்கி இருப்பது திமுகவா தாவேகாவா? இல்ல, இது ரொம்ப ஒரு டிப்பிக்கலான கொஸ்டின் தான். என்னன்னா, இப்போ பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணியில விஜய் வரும்னு அவங்க விரும்புறாங்க. மேபி இதுக்கு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம எதிரி உதயநிதி திமுக, அதை வீழ்த்துறதுக்கு நம்ம காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு எப்படி பாஜக இருந்த கூட்டணியில் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் இருந்தாரோ, எப்படி பாஜகவோட திமுக கூட்டணி வைத்ததோ அதே மாதிரி நம்மள போய் வைப்போம் அதிமுகவுடன் வைக்கலாம். கொஞ்சம் சீட் ஷேரிங்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகலாம். 31 பாத்துக்கிறேன் நானும் கூட அவர் முடிவெடுக்கலாம். இந்த பாசிச பாஜக எல்லாம் விமர்சிக்க வேண்டாம், பாஜக கொஞ்சம் சாஃப்ட்டா டீல் பண்ணி எடுத்து போலாம், டீலே பண்ணாதன்றவாரு. எனக்கு தேவை திமுக ஒழிக்கணுங்க போங்க அப்படின்னு போய்ட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த அலையன்ஸ் கொஞ்சம் பெரிய அலையன்ஸா இருக்கும். இன்னொன்னு 2026 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் தி எலெக்ஷன் ஃபார் தி பிஜேபி ஆர் காங்கிரஸ். ரெண்டு பேருக்குமே தமிழ்நாட்டுல எந்த ரோலும் இல்ல. ஜீரோ. தே ஆர் ஜீரோ. உண்மையிலேயே திமுக அதிமுகவுக்கும் போட்டியான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன், ஆமாங்க போட்டிங்க அப்படின்னு. அதை நான் சொல்லுவேன். ரெண்டு பேரும் கடுமையான ஒரு போட்டி இருக்கு. ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரு வச்சிருக்கிற வாக்கு வங்கி, வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வச்சு நம்ம பேசலாம். மற்றபடி நீங்க பேச முடியாது இல்ல. திமுக அதிமுக அடுத்து பாத்தீங்கன்னா விசிக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தான் இருக்கிறாங்க. வேற யாரும் பெருசா இருக்கிறாங்க ஒரு மாநில கட்சின்னு பேசுறதுக்கு? அப்பெல்லாம் யாரும் கிடையாது. இப்ப மாநில கட்சிகள் என்னன்னா போட்டி இது. அதனால பிஜேபி ஒரு பெரிய ரோலா கருதி விஜய் பேச வேண்டிய அவசியம் கூட இல்லாம போகலாம். இல்ல அதிமுக, பாஜக, தாவேகா அந்த 3 கட்சிகளுமே வந்து கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா விஜய் தெளிவா இருக்காரு. என்னுடைய தலைமையில தான் வந்துட்டு கூட்டணி அமையும், என்னுடைய தலைமையில தான் அப்படின்னு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட தலைமையில அமையறதுக்கு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையுமே மாத்திடும் காலம், வந்து எல்லாரையுமே மாற்றும். இன்னும் 2 ஊமை குத்துன அமைதியா. அதாவது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதாவது விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு காயத்துல இருக்கிறாரு, காயம் பெற்றிருக்கிறாரு. இதற்கு முன்பாகவே மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஒரு என்னுடைய லிப்பட்டிலே பதிவு பண்ணாங்க. என்ன பதிவு பண்ணாங்கன்னா, விஜய் வந்து அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்காரு, எங்கிட்டயே சொல்றாரு. எப்போ? பிஃபோர் த என்டிஏ அலையன்ஸ், அந்த என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் அதுக்கு முன்னாடியே பேசினதா சொல்றாரு. அப்ப ஏற்கனவே அவருக்கு அந்த மைண்ட் செட் இருந்திருக்குதுமா, ஏற்கனவே அந்த மைண்ட் செட்ல இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு மேபி திருப்பி கூட அது ரீஜென்ரேட் ஆகலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குது. அப்படி ஆகல, தனியா நிக்கிறாரா, நிக்கட்டும்.
அது அவருடைய முதிர்ச்சி, அவருடைய பயிற்சி எல்லாத்தையுமே காட்டும். ஆன்டி டிஎம்கே ஓட்டுல கன்சாலிடேட் எடப்பாடி பழனிசாமி விரும்பிதான் யாரா இருந்தாலும் வாங்குங்கிறாரு. சீமானே வாங்க, விஜய் அவர்களே வாங்க, பிஜேபி வாங்க, கம்யூனிஸ்டும் வாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாரு அவரு. இன்னைக்கு திமுக அவ்வளவு பலம் வாய்ந்த கட்சியா? அவரை வீழ்த்துவதற்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவ்வளவு பேர் கூட்டணி அமைக்கணுமா? அப்படி அவ்வளவு கிடையாது. பலமா இருக்கா? அப்படி வந்து கிடையாது. எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ். அதுதான். இத்தனை பேர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒன்று கூட்டணியை வைக்கணும். அப்படி இல்லாமல் வச்ச ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணாங்க. அதே இதே எடப்பாடிக்கு இன்னைக்கு வருமானு பார்க்கணும். பிஜேபி கொண்டு வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக பாமக அங்கே வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பாமக, பாஜக, அதிமுக, தாவேகா, தேமுதிக போன்ற கட்சிகள் சேர்ந்தாங்க அப்படின்னா அது திமுகவினுடைய கூட்டணிக்கு ஒரு சிம்ம சப்பனமாக திகழும்ங்கிறது என்னுடைய கருத்து. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிமா.